Secretary, Civil Administration, and the officers of the Sri Lankan Army. It is very important that we take up the issues concerning Kilinochchi, because Kilinochchi and Mullaitivu were the areas which has been worst ravaged by the war and the civil conflict that took place in our country. So we are actually rebuilding from scratch for the last 5-6 years, and now is the time to accelerate the progress. So I say a few words also in Sinhalese, so that my speech can be also interpreted in Sinhalese. අද විශේෂයෙන් මම යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ඊයේ පෙරේදා සංචාරය කළා. අද මුලතිව් සංචාරය කරන්න පැමිණලා තියෙන්නේ කිලිනොච්චි සංචාරකයන් පැමිණලා තියෙන්නේ මේ යුද්ධයෙන් මේ අවුරුදු 30ක විතර අපේ රටේ තිබුණ අභ්‍යන්තර සටන් වලින් වැඩිම හානි වුණේ මේ දිස්ත්‍රික්ක දෙක. விசேடமாக இன்று நாம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வந்திருக்கின்றோம். நேற்று முந்தைய நாளும் யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்ட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களான யாழ்ப்பாணம், விசேடமாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. அவற்றினை கண்டு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதன் நோக்கத்திலேயே நாங்கள் இன்று கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றோம். තා සීග්‍රයෙන් මේ වැඩ කටයුතු කරගෙන යන්නේ. ඒක තමයි ඒක ආණ්ඩුවේ පළාත් සභා නිලධාරීන්ගේ යුතුයකම. அதனால் எனவேதான் இப்பிரதேசங்களில் துரித அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. மாகாண சபையும் அரசாங்கமும் இணைந்து இதனை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. ඒ නිසා මේ අවස්ථාවේදී මේ සාකච්ඡාව ආරම්භ කරන්න මම මන්ත්‍රීතුමන්ලගේ අදහස් ප්‍රකාශ කරන්න ඒ තියෙන කරුණු අපිට දැනුම් දෙන්න කියලා ඉල්ලා සිටිනවා. எனவே இந்த கலந்துரையாடலை ஆரம்பிப்பதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்களை நான் வேண்டி நிற்கின்றேன். members of parliament and elected representatives. Can I speak to them? Yes. கிளிநொச்சி மாவட்டத்திலே முக்கியமாக குடியேற்ற விடயத்தை பேசும்போது கிளிநொச்சி படை பிரதேச செயலக பிரிவிலே 2 கிராம சேவையாளர் பிரிவுகள் குடியேற்றத்தில் தாமதம் இருக்கின்றது. கன்னிமடி அகற்றும் பணி வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதை துரிதப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை நான் முதலில் வலியுறுத்தினேன். அடுத்ததாக கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்கனவே யாழ்ப்பாண 2 நாளைக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்தின் போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், கிளிநொச்சி மாவட்டத்திலே அரச படைகள் அரச காணிகளில் இருப்பதால் அங்கு யாழ்ப்பாணம் போன்ற பிரச்சனை இல்லை. ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்திலே குறிப்பாக 3 பிரதேசங்களிலே, குறிப்பாக பரவிப்பாஞ்சான், எக்கச்சி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பரவிப்பாஞ்சானில் 55 குடும்பங்களும், கிருஷ்ணபுரம் 60 ஏக்கர் 20 குடும்பங்களும், பழையில் ஊவனியம் பற்று பிரதேசத்திலே 11 குடும்பங்கள், 8 குடும்பங்களும் குடியேற வேண்டியிருக்கு. அந்த பிரதேசங்களிலே இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது. இதைவிட முக்கியமாக இங்கு ஏற்கனவே நீங்கள் யாழ்ப்பாணத்திலும் பேசியிருக்கிறீர்கள், கிட்டத்தட்ட 6000 பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றது. 1800 குடும்பங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இளம் விதவைகளை கொண்ட குடும்பங்களாக இருக்கின்றன.
இவர்களுக்கான ஒரு விசேட திட்டத்தை நீங்கள் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் இணங்கி இருக்கின்றீர்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலே தேசிய அளவிலான ஒரு பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட ஒரு செயலகம் ஒன்று, செக்ரட்டேரியட் ஒன்று கிளிநொச்சியில் அமைப்பதற்கு நீங்கள் இணங்கி இருக்கின்றீர்கள். அது இங்கு சிறப்பாக இயங்கும் போது இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மட்டுமல்ல, கணவனால் கைவிடப்பட்ட அதிக எண்ணிக்கையாக கொண்ட பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் இருக்கும். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வது இறுதியாக ஒரு விடயம். கிளிநொச்சி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் கிராம வீதிகள் இன்னும் அவல வீதிகளாக இருக்கின்றது. அந்த ஒரு விசேட அடிப்படையில் உள்ளூராட்சி சபைகளுக்கு அந்த வீதிகளை தார் வீதிகளாகவோ கான்கிரீட் வீதிகளாகவோ மாற்றுவதற்கு நிதி வளம் போதாது. அவை விசேட அடிப்படையில் நான் கேள்விப்படுறேன், ஜப்பான் அரசாங்கம் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வீதிகளுக்கு நிதியுதவி தர முன்வந்திருப்பதாக நான் அறிந்தேன். அதை இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டு